உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது how to make homemade paneer. ஆமாங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரியும் புரட்டாசி மாசம் இஸ் அப் அண்ட் ரன்னிங் அண்ட் நிறைய பேர் என்ன மாதிரி வந்துட்டு இந்த மந்த் வந்து ஃபாஸ்டிங் இருப்போம், அதாவது நான்வெஜ் சாப்பிடாம. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது அது நான்வெஜ் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நமக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டு ஆப்வியஸ்லி வி லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னீர் தான். ஸோ ஏன்னா பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பன்னீர் வச்சு பண்ணலாம். அதாவது பன்னீர் திக்கா மசாலா ஆர் பட்டர் பன்னீர், இல்லை வந்துட்டு பன்னீர் கிரில்ட் ஆர் பன்னீர் ஃப்ரை, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்பினாச் பன்னீர், அது பாலக் பன்னீர், அது எல்லாமே கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பன்னீர் வந்துட்டு எனக்கு வெளியில் வாங்குறது சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா ஃபார் சம் ரீசன் நான் வந்து ஜென்ரலாக நிறைய ஐட்டம் வாங்கி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுற ஆள் தான். பட் ஆனால் பன்னீர் அப்படின்னு வந்தால் அது என்னமோ ஒரு இட்ஸ் அ பிக் நோ. த ரீசன் பீயிங் இஸ் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லாவே இருக்காது. ப்ளஸ் அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னே தெரியாது. அதனால் ஏன்னா அது வந்துட்டு பன்னீர் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க். அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அந்த மில்க் வச்சு பண்ணுறது எப்படி அத்தனை நாள் வந்து இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ப்ளஸ் அது கடையில் வாங்கி பண்ணுற எந்த ஒரு டிஷ்லையும் வந்துட்டு அந்த டேஸ்ட் நல்லா வர மாட்டேங்குது. அந்த பன்னீரோட அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலக் பன்னீர் பண்ணோன்னா ஃபார் சம் ரீசன் அந்த பன்னீர் வந்து அந்த பாலக்கூட மிக்ஸ் ஆகி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இதே வீட்டில் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சாஃப்டாக வருது. அந்த ஹோல் டிஷ்ஷோட ருசியே வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் ஆகி உங்களுக்கு காமிக்குது. அண்ட் மோர் ஓவர் நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட கவலையப்படாமல் ஒரு என்ன சொல்கிறது, நாட் ஈவன் ஒன் சிங்கிள் பர்சன்ட் டவுட்டே இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பன்னீர் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக கெடலை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த பன்னீர் வந்து பண்ணுறது வந்து நம்ம 2 ஐட்டம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து மில்க் வந்து ஒரு கீ இன்க்ரீடியன்ட். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்துட்டு எய்தர் நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பன்னீர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் ஃப்ரெஷ் லெமன் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு லெமன் வந்துட்டு இந்த கான்சன்ட்ரேட்டட் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அளவு ஏதோ ஒன்று தான். நீங்கள் எய்தர் வினிகர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் லெமன் யூஸ் பண்ணலாம், இல்லை லெமன் கான்சன்ட்ரேட் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ் லெமன்ஸ் இருக்குங்க. ஆனால் சம்டைம்ஸ் சில நேரம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்ருப்போம். டைம் வந்துட்டு நான் ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி லெமன் வந்து வீட்டில் ஸ்டாக் இல்லை, பட் பன்னீர் வந்து டிஷ் பண்ணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரேவிங் நமக்கு இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஸ்டில் ஐ எம் கோயிங் டு கோ அஹெட் அண்ட் டூ த பன்னீர், ஃப்ரெஷ் பன்னீர் பண்ண போகிறேன். அதனால நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பன்னீர் பண்ணும்போது மசாலா பன்னீர் ஸ்பைஸ்ட் பன்னீர்லாம் பண்ணுவாங்க. அதாவது அந்த மில்கில் வந்துட்டு நம்ம அந்த டைட் ஆக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நிறைய விஷயம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு பிளெயின் பன்னீர் தான் காமிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த ரெசிபி. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த பன்னீர் வந்து வீட்டிலேயே செய்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ப்யூராக இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதோட அடி வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி, தட் இஸ் லைக் திக் பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு ரொம்ப லேம்பாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்காதீங்க. நல்ல திக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அது கூட நான் 2 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் 2 லிட்டர் ஆஃப் மில்க். இப்போ இந்த பாலை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் வினிகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க. எடுத்துனவே ஃபுல்லாக அந்த 1/4 கப் வினிகரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பை ஸ்பூன் அந்த வந்து அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஆட் பண்ணும்போது அந்த பாலை வந்துட்டு இன்னொரு கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த தண்ணி தனியாக, அதில் இருக்கிற அந்த ஃபேட் வந்து தனியாக. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த தண்ணி வந்து தனியாக இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த தண்ணியை வந்து கரண்டியால் அப்படியே தனியாக எடுக்க முடியும். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு முஸ்லிம் கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். இது கிளாத் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, வேஷ்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேஷ்டி, அதாவது எந்த ஒரு காட்டன் துணி இருந்தாலும் பெட்டர், அதை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது கூட இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்கிற பாலை வந்து அந்த அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்ற போகிறோம். இதை ஊற்றிட்டு இப்போ அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அந்த தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் நல்லா போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே கொட்டிட்டு இன்னொரு வாட்டி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், கோல்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் நல்லா அந்த பன்னீரை வந்துட்டு டிப் பண்ணி எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை நல்லா எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை உங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே தொங்க விட்டுருவாங்க. ஸோ தட் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வடிஞ்சு வர்றதுக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக அந்த துணியில் ஃப்ளாட்டாக போட்டு வச்சுட்டு கீழே வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிங் போர்டு இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வைக்கணும். நீங்கள் ஒன் செகண்ட் என்ன சொல்கிறது, இன்னொரு சாப்பிங் போர்டு இருந்தாலும் அதை நீங்கள் மேலே வைக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து அந்த வெயிட் இருக்கணும் அது மேலே, அப்போ தான் வந்துட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே எக்ஸஸ் வந்து ட்ரெயின் ஆகி வந்துடும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சாப்பிங் போர்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு கிரைண்டர் கல்லை கூட தூக்கி வைக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த பன்னீர் மேலே நல்ல ஹெவியாக ஒரு ஐட்டம் வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி வந்துட்ருக்கோம். அதனால தான் நான் வந்துட்டு பேசின் பக்கத்துலேயே வச்சேன். ஸோ தட் அந்த தண்ணி வந்து அப்படியே ட்ரெயின் ஆகி அதிலே போய்டும்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளாட்டாக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஃப்ளாட்டாக வச்சு அது மேலே வெயிட் வைக்கிறதுக்கு காரணமே. இதை வந்து அழகாக இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மீடியம் பீஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பன்னீர் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக போடணுன்னாலும் போட்டு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு பாதி எடுத்து ஒரு டிஷ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு டிஷ் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வீட்லேயே பண்ணுறதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும். அப்படியே எந்த அளவுக்கு அந்த பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு கடையில் வந்து பன்னீர் வாங்கினா கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பன்னீர் வச்சு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிக்கலாம், இல்லை பன்னீர் திக்கா மசாலா பண்ணிக்கலாம், இல்லை பன்னீர் ஃப்ரை, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி. நீங்களும் இந்த பன்னீரை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.